வணக்கம் மக்களே, நான் வந்துட்டேன்னு சொன்ன நான் தான் உங்கள் ஆண்டவர் மற்றும் அவருடைய அசிஸ்டன்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னு தெரியுமா? கிரிக்கெட் ஆடுறதுக்கு தேவை கிரிக்கெட் பாலு. நம்ம இன்னைக்கு பண்ண போறது பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். இந்த பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எவ்வளோ அழகா இருக்குல்ல. அதை என்ன பண்ணோம்னா, ஒரு வெங்காயத்தை எடுத்து நறுக்கு 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 நறுக்குன்னு நறுக்கணும். இந்த மாதிரி நீங்க எதுக்கு இப்ப ரீ ரெக்கார்டிங்லாம் பண்றீங்க? சி 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 அந்த மாதிரி தானே நறுக்கணும். அந்த ஆனியனுக்கே தெரியக்கூடாது நம்ம நறுக்கிறது, மெதுவா நறுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய் எடுத்து ஒரே அப்புறம் ஐயா அதெல்லாம் எடிட்டர் போட்டு பாருங்க அந்த சவுண்டு. சரி, சக் 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 அப்படின்னு நறுக்கி. ஏங்க நீங்க வந்து அங்க கையால நறுக்கும் போது வாயால நறுக்க வேணாம். கொத்தமல்லி எடுத்து அதையும் சக் 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 அதையும் நறுக்கி, இது எல்லாத்தையும் உரமா வச்சுட்டு கொஞ்சோண்டு பூண்டை எடுத்து அதையும் சக்க 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 நறுக்கி சக்க 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 கேளா. நறுக்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதுல எண்ணெய் ஊத்தணும். அதேதான், எண்ணெயை ஊத்தி அது கூட நம்ம பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாத்தே பண்ணணும். தமிழ் மக்கள் தமிழில் பேசுவோம். சாத்தே இருக்கு என்னடா தமிழ்ல? வதக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா சாத்தே பண்ணணும். கொஞ்ச நேரம் சாத்தே பண்ணிட்டு, அதாவது வதக்கிட்டே இருக்கணும். கூட இந்த சாப் பண்ணி வச்சிருக்க காரியாண்டர், அதாவது கொத்தமல்லி இலை, அதையும் தூவி நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது உப்பு போட்டுடணும். நம்ம எப்பவும் உப்பு மட்டும் மறக்கவே கூடாது. ஏன்னா போன எபிசோட் நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன், உப்பு போட மறந்துட்டேன் போல, நல்லா கழுவி ஊற்றி இருக்கானுங்க. சரி, அதெல்லாம் விட்டு அது கூட இந்த கிரேட்டட் சீஸ் இருக்குல்ல, இந்த சீஸையும் கிரேட் பண்ணி இந்த மாதிரி தூவி விடணும்டா. இப்படி தூவி விடணும். பார்த்தல, இப்படி தூவி விட்டா எவ்வளோ அழகா இருக்குல்ல பார்க்க. இந்த மஞ்சு மலை மேல மஞ்சு பால் வந்து விழுற மஞ்சு பால், அது மேல கொஞ்சோண்டு உப்பு போட்டு, பெப்பர் தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ். இருங்க ஒரு நிமிஷம், மிக்ஸ் பண்ணுமா இல்ல மிமிக்ரி பண்ணுமா? இப்படி மிக்ஸ் பண்ணணும்டா. நம்ம ரசனையோட பண்ணணும். சமையல் பண்ணாலும் ரசனையோட பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன தெரியுமா பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம் சொன்னாதானே தெரியும். நீங்க சமைக்கிறீங்களா மேஜிக் ஷோ நடத்துறீங்க. அடுத்து வர போறது பாத்தீங்கன்னா, இருடா, அது கூட இந்த பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணி இப்ப சோப்பை கட் பண்றீங்க. இருடா, இது சோப் கிடையாதுடா, பட்டர் போட்டு சமைக்கிறது முக்கியம் இல்ல, பெட்டரா சமைக்கணும். இது ரவில கண்டுபிடிச்சிட்டாரா? அது மெதுவா ஸ்லைஸா கட் பண்ணி இப்படி மெதுவா சவுண்ட் கேட்காம எவனோ ஒருத்தன் டோரை திறந்து வர, அதெல்லாம் கவனிக்காம நம்ம இங்க டப்பிங் பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்படி சாப் பண்ணி, அவர் ஹவுஸ் ஓனர் ரெண்ட் தரலையா? ஐயோ, இப்படி கட் பண்ணோமா, இந்த கட் பண்ணதை சைடில் ஒதுக்கி வச்சிடணும். நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒதுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும்டா. உருண்டை பிடிச்சி அந்த உருண்டைக்கு நடுவில் அந்த கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணோம்ல, எது உள்ள ஒளிச்சு வைக்கிறீங்க? ஓ, கண்டுபிடிக்க கூடாது. அந்த மாதிரி ஒளிச்சு வச்சுட்டு அதை பால் பண்ணிக்கணும். அப்புறம் எதுக்கு அதை கட் பண்ணி கண்டுபிடிக்க கூடாதுன்னா? கண்டுபிடிக்க கூடாதுரா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டி 1 2 3 4 5 6 7 8 9 இப்படி உருண்டையா எடுத்து வச்சுக்கணும் தனியா. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்துல முட்டையை உடைச்சு ஊத்தணும். பார்த்து ஊத்தணும், அது கோழி முட்டையா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் இங்க பாடுறா, 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு, கூட கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பிரெட் கிரம்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, டேய் ஃபோக்கஸ் குடுக்குறேன். பிரெட் கிரம்ஸ் எனக்கு ஏதாவது பேமெண்ட் பாரு. பிரெட் கிரம்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் சைடில் வச்சுட்டு, இந்த உருண்டையை எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த முட்டை கலவை இருக்குல்ல, அந்த கலவையில நல்லா போட்டு உருட்டணும். உருட்டானதுக்கு அப்புறமா இந்த பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, அதுல போட்டு துவைக்கணும். இல்லடா, அதுலயும் போட்டு உருட்டணும். உருட்டி நல்லா உருண்டை பிடிச்சு, உருண்டை பாடுற இங்க பாடுறா, நல்லா உருண்டை பிடிக்கணும். சண்டே வீட்ல ஹோம்ஒர்க் அடிக்கடி சொல்லுவீங்களே, நீங்க என்ன ஒர்க் பாக்குறீங்க இப்ப தெரியுது. இங்க மாதிரி உருண்டை பிடிச்சு தனியா எடுத்து வச்சுட்டு, இன்னொரு கடாயில எண்ணெய் ஊத்தி கொஞ்சோண்டு ஹவுஸ் ஓனர் போயிட்டாரா, இன்னும் நல்லா பேசலாம். எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் அது கூட அந்த உருண்டை பிடிச்சி வச்சிருந்த பால்ஸ் எடுத்து லைனா போடுறா. 1 2 3 4ன்னு அப்படியே போட்டுட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்மெல்லு வரும் பாரு. பக்கத்து வீட்டு வரைக்கும் போய் சேரும் அந்த ஸ்மெல்லு. இங்க பாருடா, எப்படி வந்திருக்கு, ரசகுல்லா மாதிரி வந்திருக்கா. குலாப் ஜாமுன் ரசகுல்லா எந்த காலத்துல கருப்பு கலர்ல இருக்கு.
ஏதோ ஒண்ணுடா நம்ம இப்போ பண்ணது பொட்டேட்டோ சீஸ் பால் சூப்பரா இருக்கு. ஓகே மக்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை உங்க கிச்சன்ல ட்ரை பண்ணிட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி விடுங்க எங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில. ஆமா ஆமா. ஸோ மக்களே, அப்படியே உங்க வீட்ல யாராவது இருந்தாங்களோ அவங்க போட்டோ சேர்த்து அனுப்புங்க. டேய் இல்லங்க, நான் விஷ் பண்றது போதும். ஓகே மக்களே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆண்டவர் மற்றும் அவருடைய ஆளுநாள் அசிஸ்டன்ட். ஓகே, பை பாய்.